அனைவருக்கும் ஒரு ஷாக்கிங்கான செய்தி. இந்த வாரம் எவிக்ஷன் பட்டியலில் சாண்ட்ரா வெளியேற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கும் அதே வேளையில் சாண்ட்ராவையும் ரம்யாவையும் அப்படியே வெளியேற்றி விடாமல் ரம்யாவை தூக்கி வெளியே போட்டு கூடவே சேர்ந்து நம்ம எதிர்பாராத ஒரு நபராகிய சாண்ட்ராவின் வீட்டுக்காரராகிய பிரஜினை தூக்கி வெளியே போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிற மக்களை அதை பத்தி வீடியோல பாக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்டி பாஸை இப்ப இருக்கக்கூடிய அன்அபிஷியல் ஓட்டிங்கோட அந்த வெப்சைட் பத்தி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பண்ணாலும் சரி, யார் எவிக்ட் ஆகுறாங்களோ எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கீழே இருப்பாங்க. அதாவது நீங்க புரிஞ்சுக்கணும், யார் எவிக்ட் ஆகிறாங்களோ எவிக்ட் ஆகிறதுக்கு அப்புறம் அவங்களோட ஓட்டு பாத்தீங்கன்னா அவங்க கீழே இருப்பாங்க. அவங்க இதை மாத்துறது இல்ல, அவங்க இது பண்றது இல்ல. உண்மையிலேயே மக்கள் கரெக்டா அதை அப்படி ஓட்டு போடுறாங்க. கடைசி நேரத்தில் மக்கள் ஒரு ஓட்டு 2 ஓட்டு மாத்தி போடுறதுனால அன்அபிஷியல் வெப்சைட்ல அது அப்படி இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் நமக்கு இந்த வாரம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் அதாவது இப்போ புதன்கிழமை ஆயிடுச்சா, புதன்கிழமைனா நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை 2 நாள்ல மாற்றம் காணக்கூடிய அளவுக்கு உள்ள கண்டென்ட் உண்டு. ஒரு வெங்காயமே இங்க கிழிச்சு தள்ள போறதில்லை அப்படின்றது உள்ள இவங்க திங்கிற தீனிலே தெரியுது. ஏன் சொல்றேன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, காலையில பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு இவங்க தோசை ஊத்துறது திங்கிறதுமா போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வெறுப்பாம ஆகாதா? 2 மணி நேரமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், தோசை ஊத்துறது திங்கிறதுமா இருக்காங்க. சரி தின்ட்டு போறாங்க, விடுங்க. வந்தாங்க சும்மா ஓசியில அவர் சாப்பாடு போடுறாரு, ஓசியில இவங்க சாப்பிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நாமினேஷன் பட்டியல் இந்த வாரம் 13 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டோம். இந்த 13 பேர்ல டிஃபரெண்டா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்காத ஒரு நபர் எவிக்ட் ஆவாரா அப்படின்ற மனசுல உங்களுக்கு ஒன்று இருந்துச்சு இல்லையா? இப்ப இந்த வாரம் 13 பேர் வந்திருக்காங்க அப்படின்றாலும் டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம். இந்த டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்றது ஒரு புறத்தில் இருக்கும்போது, ஒரு ஆள் ரம்யா அப்படின்னு உறுதி செய்யப்பட்டால் இன்னொரு ஆள் யாராக இருக்கும்? இந்த வாரம் நாமினேட் பண்ணப்பட்டிருக்க போன வாரம் ஜஸ்ட் தப்பிச்ச கனியா இருக்குமா, இல்ல அரோராவா இருக்குமா, வியானாவா இருக்குமா, பிரஜினா இருக்குமா, அமிதா இருக்குமா, சுபிக்ஷாவா இருக்குமா, ரம்யாவா இருக்குமா? ரம்யா தான் போயிட்டாங்கன்னே முடிவு பண்ணிட்டியா அப்படின்றீங்களா? போயிடுவாங்க, மனசு சொல்லுது போயிடுவாங்க, பார்ப்போம். சோ இதுல யாரா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு அந்த வெப்சைட் நமக்கு ஜோசி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல் இடத்தில் இருக்கக்கூடிய நபர் திவ்யா அவர்கள். மொத்தம் பதிவாயிருக்கக்கூடிய 4 லட்சம் ஓட்டுல 59,000 ஓட்டுகளை வாங்கி திவ்யா அவர்கள் பிஆரில் முதல் இடத்தில் உள்ளார்கள். ஓட்டில் முதல் இடத்தில் உள்ளார்கள். இரண்டாவது இடத்தில் பாரு அவர்கள் 13% ஓட்டுகள் 54,000 ஓட்டுகளை வாங்கி பாரு அவர்கள் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள். 2 டீம் 2 கம்பெனிக்கு இடையில பயங்கரமான போட்டின்னு நினைக்கிறேன். சரி பாப்ப பொறுத்து பாப்போம். இந்த வாரம் ஓட்டு போட்டு பிரச்சனை இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுச்சான்னு தெரியல, இப்படி இருக்கு. 3ஆவது இடத்தில் விக்கல்ஸ் விக்ரம், பாரு, திவ்யா. அடுத்ததாக சபரி இருக்காரு 4ஆவது இடத்துல. அடுத்ததாக கெமி. இந்த வாரம் கெமியோட ஆட்டம் பயங்கரமா இருந்துச்சுல்ல. கெமி தாறுமாறு பண்றாங்க. கெமியோட இந்த வாரம் அவங்க சேஞ்ச் ஆனாதான் கடைசி இடத்துல இருந்து கெமி முதலிடத்துக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாரம் 4 வாரம்ன்றனால 3 வாரத்தோட பேமெண்ட் அவங்களுக்கு போயிருக்கு. அந்த பேமெண்ட் ரொட்டேஷன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. சாண்ட்ரா போன வாரம் அன்அபிஷியல் ஓட்டிங்ல முதல் இடத்துல இருந்த பெண்மணி எப்படி இப்போ கீழே வந்தார்கள்? சாண்ட்ரா கெமிக்கு கீழே இருக்காங்க, கனி சாண்ட்ராக்கு கீழே இருக்காங்க, அரோரா கனிக்கு கீழே இருக்காங்க, வியானா அரோரா கீழே இருக்காங்க, பிரஜின் வியானாக்கு கீழே இருக்காரு, அமித் பிரஜினுக்கு கீழே இருக்காரு, சுபிக்ஷா அமித்துக்கு கீழே இருக்காங்க, கடைசி இடத்துல டம்யா இருக்காங்க. ஸோ ரம்யாவை தனியாக எடுத்து வச்சிருங்க. இந்த வாரம் 4வது நாளே வெனஸ்டேவே ரம்யா அங்கதான் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ரம்யா தூக்கி அங்க வச்சிருங்க. இப்போ கடைசி 3 இடத்துல இருக்கக்கூடிய அமித், சுபிக்ஷா, ரம்யா, இந்த 3 பேர்த்துல யாரு வேணாலும் வெளியே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு டிஸ்கஷனுக்கு முதல்ல வருவோம். அமித்தை ஏன் உள்ள வச்சுக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருக்கு நேத்து அவர் கொடுத்த மாரல் சப்போர்ட்டா இருக்கட்டும், கானா வினோத் கூட அவர் பண்ணக்கூடிய கண்டென்ட்டா இருக்கட்டும், லைவ்ல பாத்தீங்கன்னா பாட்டு எழுதுறதுக்கு அவர் பண்ற எஃபர்ட்டா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்றதுக்காக அமித் இந்த வாரம் உள்ள வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சுபிக்ஷா அண்ட் ரம்யா. சுபிக்ஷா பாத்தீங்கன்னா, சுபிக்ஷாக்கு பின்னாடி ஒரு அரசியல் இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்கல. அவங்க ஒரு அரசியல் கட்சி பேக்கப் இருக்கு, அவங்க ஆன்லைன்ல செயல்படுறாங்க வைக்கிறாங்களா சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கையில பார்ப்போம், எனக்கு தெரியல. சுபிக்ஷாவை இந்த வாரம் எவிக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒண்ணுமே பண்ணலனாலும் சும்மாவே கடைசி வரைக்கும் வர்ற ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு ஒரு வேர்ட் எல்லாம் சொல்லுவாங்க, வாட் எவர் இட் இஸ். அந்த கேட்டகரியில சுபிக்ஷா இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த சீசன்ல அந்த கேட்டகரியில சுபிக்ஷா இருக்காங்களோன்னு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஸோ ரம்யா தூக்கி ஒன்று தனியாக வச்சிருவோம்.
இந்த கடைசி 3 இடத்துல இருக்கிறதுல யாரு அப்படிங்கிறதுல வந்து ஒரு டிஸ்கஷன் வந்துட்டோமா? அப்படிதான் நடக்கும். இந்த கடைசி 3 இடத்துல இருக்கிறதுல கடைசி இருக்க 2 பேரும் அமுச்சு விட மாட்டாங்க. அப்படி நடக்கவே நடக்காது. இப்ப அடுத்து அதுக்கு மேல இருக்கக்கூடிய 3 இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்ப்போம். பிரஜின், வியானா, அரோரா போன வாரம் இந்த வாரம் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாரம் அவங்க பார்வோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 100% அரோரா உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வியானாக்கு வருவோமே. வியானா வந்து பிக் பாஸ் உடைய ட்ரெண்ட் நமக்கு தெரியும். தன்னை அழிச்சுக்கிட்டு கண்டென்ட் கொடுக்குறவங்க ரொம்ப பிடிக்கும். வியானா வெளியே போக கூடாது, வெளியே என்ன தூக்கிட கூடாதுன்றக்காக தான் இந்த வாரம் ஒரு கண்டென்ட் ஆரம்பிக்கிறதே. உங்களுக்கு புரியுதா? காசு முக்கிய அமைச்சரே. அது தெளிவா வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற இன்டர்வியூ பார்த்தாலே தெரியல. வியானா வெளியே இப்படி கிடையவே கிடையாதுன்றாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததே இல்லைன்றாங்க. அப்ப முழுக்க ஃபேக்கா உள்ள இருக்கக்கூடிய நபருக்கு ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணா உள்ள சஸ்டெயின் பண்ணிக்கலாம். நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, உள்ள இருக்கக்கூடிய டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அவங்க. இங்க பாரு நான் லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் பாரு, நீ வெளியே தூக்கிட்டேன்னா உனக்கு லவ் கண்டென்ட் கொடுக்குற கால் இல்ல பாத்துக்க. டீம் ஜகா வாங்கிடுவாங்க. சரி இன்னும் ஒரு வாரம் வச்சுக்குவோம். அந்த பிள்ளை ஏதோ லவ் கண்டென்ட் ட்ரை பண்ணுது, கொஞ்சம் ஏதாவது டிஆர்பி கிடைக்கும், கொஞ்சம் ஏதாவது கான்ட்ரவர்சி கிடைக்கும், அது எஃப்ஜே கூட ட்ரை பண்ணுது, கொஞ்சம் உள்ள வச்சுக்கோன்றுவாங்க. புரியுதா? அந்த பிள்ளை நம்மளோட கேம் விளையாடல, நமக்காக கேம் விளையாடல, உள்ள இருக்கவங்க கூட கேம் விளையாண்டுட்டு இருக்கு. எனக்கு வந்து இந்த வருடம் எஃப்ஜே. அடுத்ததாக கடைசி இடத்தில் இருக்கும் நபர் பிரஜின் அவர்கள். பிரஜின், சாண்ட்ரா. இந்த 2 நபர்களும் உள்ளே வந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்காங்க. இவர் சப்போர்ட்டா இருக்காங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவா இருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிறாங்க, ஒண்ணா பேசிக்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்காங்க, ஒண்ணா சாப்பிடுறாங்க, ஒண்ணா தூங்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்க 2 பேத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இந்த வாரம் கண்டென்ட் போன வாரம் திவாகர் பார்வை வச்சு ஆரம்பிச்ச மாதிரி சாட்டர்டே எபிசோடு சாண்ட்ராவை வச்சு ஆரம்பிச்சால், பிரஜினை வச்சு ஆரம்பிச்சால், நல்லா கெஸ் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே எபிசோடு காலையில சாண்ட்ராவோ பிரஜினோ வச்சு ஆரம்பிச்சு ப்ரோமோ வந்துச்சுன்னா இந்த வாரம் பிரஜின் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுது. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. கனியக்கா இஸ் ஹியர் டு ஸ்டே, அரோரா இஸ் ஹியர் டு ஸ்டே. இந்த வாரம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கனியக்காவை தூக்கிடுவாங்களோ? ஆமா இல்ல, இந்த வாரம் அக்காவும் ஒன்றும் பண்ணல. சரி பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஐ ஆம் கன்ஃபர்சிங் ஃபார் ரம்யா அண்ட் பிரஜின். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? கருத்துக்களை பதிவு கொடுங்க மக்களே. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.